என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலை பெருசா நம்புறவங்க, செய்யும் தொழில் தான் நம்மளை காப்பாத்துங்கிறதுல தீர்க்கமா உறுதியா நம்புறவங்க. காரணம் என்னவென்றால், எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த டாக்டிஸை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலோடு சேர்ந்த புத்திகாரகன் வரும் பொழுது அந்த அளவுக்கு அங்கீகாரம், தொழில உங்களை ஒரு ஆளுன்னே நினைச்சிருக்க மாட்டாங்க. நாங்க 4 பேர் டீம் சார், எல்லா முடிவும் இவனுங்களே எடுத்துறானுங்க, நான் எதுக்கு இந்த டீம்ல இருக்கேன்னே தெரியல. பிரமாதம், ஒரே டடடன் டடடன். அதே மாதிரிதான் ஒரே சேனல். என்ன சேனல்? நம்ம சேனல் மட்டும்தான். எல்லா தலைவலியும் நீங்கிரும் நம்ம சேனல். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நடக்குது. 10ஆம் இடம் என்பதை தொழில் ஸ்தானம் என்று சொல்வோம். தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல 11க்குடைய புதனும் 10ஆம் இடத்துக்குரிய சூரியனுமாக சேர்ந்திருக்கிறார்கள். இது புதாதித்ய யோகம் என்று சொல்லுகிறோம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே தொழிலை ரொம்ப விரும்புறவங்க. அப்ப மற்றவன்லாம் என்ன வேலைக்கு போறது இல்லையான்னு கேட்கக்கூடாது. தொழிலை விரும்புறவங்கன்னா எப்படின்னா, எதையுமே ஒரு காரியமா சொல்லுவாங்க. சரிங்க, ஆச்சுங்க, இப்ப என்ன விஷயத்துக்கு வாங்க அப்படிமா. நீங்க வேணா விருச்சிக ராசிக்காரர்களை, மேஷ ராசிக்காரர்களை ஹேண்டில் பண்ணி பாருங்க. நீங்க பெரிய சண்டை நடக்கும். ஆனா உங்க பினான்சியல் கிரைசிஸ் பத்தி நீங்க சொல்லுங்களேன். நானே டென்ஷன்ல இருக்கேன், இப்ப போன உடனே வாடகைக்கு வேற காசு இல்லை, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்புங்களேன். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த சண்டையெல்லாம் கீழே போட்டுட்டு, ஆமால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இறங்கி ஆக்டிவிட்டி பிளான்ல இறங்கிடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலை பெருசா நம்புறவங்க, செய்யும் தொழில் தான் நம்மளை காப்பாத்துங்கிறதுல தீர்க்கமா உறுதியா நம்புறவங்க. காரணம் என்னவென்றால், அதிர்ஷ்டத்தின் நம்பிக்கை இல்லாதவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதாதித்ய யோகம் என்ன தருகிறது என்றால், 10 குடையவன் ஆட்சி பெறுகிறான். இந்த 10 தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்குடையவன் ஆட்சி பெறுகிறான். இதை எப்படி எடுத்துக்கலாம்? செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், நித்தம் வேர்வை தீர உழைத்திடுவோம், சோம்பலின்றி வேலையை செய்திடுவோம், உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம், தம்பி உறக்க சொல்வோம். சார் நல்லா புரிஞ்சுக்கணும், உழைப்பை யாரு மதிக்கிறார்களோ அவர்களை இந்த பிரபஞ்சம் மதிக்கிறது. உழைப்பை யார் கொண்டாடுகிறார்களோ அவர்களை இந்த பிரபஞ்சம் கொண்டாடுகிறது. சிம்பிள், அவ்வளவுதான். அந்த விஷயம் உங்களுக்கு, உங்கள் திறமைக்கான மரியாதை, அங்கீகாரம், மதிப்பு எல்லாம் வரப்போகிறது. இந்த புதாதித்ய யோகம் வருகின்ற இந்த ஆகஸ்ட் மாதத்திலே புதன் யாரு? 8க்குடையவன் வக்கரமாயி 9க்கு போய் 9ல இருந்து 8க்கு போய் திரும்ப இப்போ ஒரு வழியா அந்த ஆள் இப்போ சிம்மத்துக்கு வந்து தொழில் புதனோட சூரியனோட சேர்ந்துட்டார். புதன் என்றால் புத்தி, சூரியன் என்றால் தொழில். புத்திகாரகனும் தொழில்காரகனுமாக சேர்ந்து நடத்தும் பொழுது, சார் பிசினஸ்ல சாமர்த்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிசினஸ்ல சாமர்த்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கடை, ஒரு பஸ், இந்த ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பஸ்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் ஏறி பழம் வித்துட்டு இருக்கார். 5 பழம் 100 ரூபாய், 5 பழம் 100 ரூபாய், 5 பழம் 100 ரூபாய். பின்னாடி ஒரு சின்ன பையன் வரான், 6 பழம் 100 ரூபாய், 6 பழம் 100 ரூபாய், 6 பழம் 100 ரூபாய். இந்த பையன் சொல்றான். வர்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த சின்ன பையன்ட்ட வாங்குறாங்க. 6 பழம் 100 ரூபாய் ஆச்சே, இவர்கிட்ட 5 பழம் தானே 100 ரூபாய். சரி, அப்ப ரொம்ப நேரமா ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், இன்னைக்கெல்லாம் இவனுங்க வச்சது தானே சட்டம். இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மார்க்கெட்டிங் இஸ் ஸ்டினோரியா ஆஃப் தி, அப்பா எங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியும்பா, எங்களை உழைப்படாதீங்கப்பா, காலகாலமா ஸ்வீட்டு கடை நல்லா தான் போகுது, ஐடியா சொல்றேன் பேர் வழி, நீ இருக்கிறத கொண்டாந்து இழுத்து விட்டுறாதீங்க. நிறைய நேரங்கள்ல பழமைங்கிறோம், நம்ம பழமையான அந்த ஐடியாலஜி தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அப்போ 10க்குடைய சூரியன் ஆட்சி பெறும் பொழுது, அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னாராம், என்ன பெரியவரே, நானும் உங்களை ரொம்ப நேரமா பாக்குறேன், பல பஸ் ஏறுறீங்க இறங்குறீங்க, இந்த 5 கொய்யாப்பழம் 100 ரூபாங்கிறதுல இருந்து இறங்கி வரமாட்டேங்கிறீங்க. அவன் பாருங்க, சிம்பிளா 6 கொய்யாப்பழம் 100 ரூபாய் வைக்கிறான். ஒண்ணு கத்துக்கோங்க, கொள்முதலை கம்மியா வாங்கி விற்பனை காசை கம்மியா வாங்கினீங்கன்னா இந்த லாபம் இன்ட்டு லாபம் இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் தி கியூப் ஆஃப் தி எல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, தம்பி என் அனுபவம் தான் உன் வயசு. என்ன, இங்க 6 பழம் 100 ரூபாய் வைத்தான்ல,
ஆமா, அவன் யாருன்னு நினைக்கிற? யாரு? என் பையன்தான். மக்களுக்கு 6 பழம் 100 ரூபான்னு சொன்னா பிடிக்காது, வாங்க மாட்டாங்க. 5 பழம் 100 ரூபான்னு காமிச்சிட்டு 6 பழம் 100 ரூபான்னு சொன்னா வாங்கிடுவான். இங்க பாரு, 1 லாரி பழம் வித்துருச்சு அப்படின்னா. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலோடு சேர்ந்த புத்திகாரகன் வரும் பொழுது பழைய காலத்து ஐடியா தான் சார், ஆனா ஒர்க் அவுட் ஆகும். பழைய காலத்து ஐடியா தான், ஆனா ஒர்க் அவுட் ஆகும். பல நேரங்கள்ல இதை நீங்க உணரலாம். தொழில்ல புதுசா கொண்டு வரேன் பேர் வழின்னு. ஹாய் பிரான்ஸ், இப்ப நம்ம இருக்கிறது ஸ்வீட் கடையில, நம்ம லாலா கடை சாந்தி, இதெல்லாம் நம்ம பிராண்டை குறைச்சிரும். உங்களுக்குன்னு தொழிலுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பீங்க. நோட்டீஸ் அடிக்கணும், வாசல்ல கொடுக்கணும், ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஓடும். ஓடுறத செய்யுங்க. தொழிலுக்கு தொழில் மாறுபடும் ஸ்ட்ராட்டஜி என்பது. விருச்சிக ராசிக்காரர்கள் புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்சிருக்கேன் சார் அப்படின்னீங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியில உங்களுடைய அனுபவத்தை கலந்து புத்திசாலித்தனமாக எது சேல் ஆகுதோ அதை கண்டுபிடிப்பீர்கள். உங்க கண்ணுக்கு தெரியும், நல்ல ஐடியா சார், சூப்பர் ஐடியா, யார் சார் நீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ஐடியாவை நீங்க கண்டுபிடிப்பீங்க. தொழில் டெவலப் ஆக போகிறது. 10 ஆட்சி, அதுவும் சூரியன் ஆட்சி என்பதால் நீங்க உங்க பார்ட்னர் 2 பேரும் நீங்க பிரதானமாகிறீங்க. நீங்க பிரதானமாகிறீங்க. பிரதானமாகிறதுனா என்ன? தொழில்காரகன் ஆட்சிங்கும் போது சார் நீங்க சொன்னா சரி, எல்லாரும் உங்க பேச்சை கேட்பாங்க. அண்ணே, நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், என்ன இங்க பிசினஸ் எல்லாம் ஃப்ளை ஆக காத்திருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். சரின்னு சொல்ல வேண்டியது நீங்க தான். அந்த அளவுக்கு அங்கீகாரம். தொழில உங்களை ஒரு ஆளுன்னே நினைச்சிருக்க மாட்டாங்க. நாங்க 4 பேர் டீம் சார், எல்லா முடிவும் இவனுங்களே எடுத்துறானுங்க, நான் எதுக்கு இந்த டீம்ல இருக்கேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களை பிரதானமா டேய் நீ வந்து எழுதி கொடுறா, நீ அழகா பண்ணி கொடு, உங்களுக்கு அந்த பணிகள் நிறைய கிடைக்கும். புதாதித்ய யோகம் என்பது அந்த அறிவின் பிரதானம். அந்த அறிவு வந்து பிரகாசமாக தெரிகிறது. சூரியன் வெளிச்சம், புதன் அறிவு, பிரகாசமான அறிவு. சார் நிறைய நேரங்கள்ல உங்களுடைய ஒரு வார்த்தையினால் அட்ராக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட ஒரு வார்த்தை, இப்படி சொன்னீங்களே அதுக்காகவே இந்த கடைக்கு வந்தேன். எங்களுக்கு இது எத்தனை விளம்பரம் சொல்லலாம், எத்தனை விளம்பரம். படியில் பயணம், நொடியில் மரணம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்லோகனுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாதுகாப்பு ஸ்லோகன் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. எத்தனை ரீச்சான டயலாக்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? ஒரு 100 விளம்பரம் நம்மளால சொல்ல முடியும். ஒரே சரிடான் தலைவலி நீ இங்கி விடும் அவன். இன்னைக்கு வரைக்கும் சார், இன்னைக்கு வரைக்கும் நீங்க இதை அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 5 இன்னைக்கு 100 விளம்பரம் வருது. ஆனா ஏதாவது மைண்ட்ல நிக்குதா? ஆனா ஒரு 10 விளம்பரம் எடுத்தான் தெளிவா. ஏன்னா அதை அழகா யோசிச்சு ரசிச்சு பிடிக்கிற மாதிரி எடுத்தான். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் விளம்பரங்களை பிடிக்கிற மாதிரி எடுப்பீங்க. இன்னைக்கு எவ்வளவு விளம்பரம் வருது சார். பழைய காலத்து விளம்பரம் எடுத்துக்க, பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பும் நிஜாம்பாக்கு. எப்படா உடனே அப்படியே அந்த முகம் மாறிட்டே வரும். இதெல்லாம் ஒரு ஐடியா அப்படின்னு நீங்க அந்த காலத்துல அது பெரிய ஐடியா சார். ஒரு காலத்துல அது பெரிய ஐடியா. வசந்தன் கோ விளம்பரம்லாம் பாருங்க, அந்த காலம் அது 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 என்ன அழகா எடுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க பாருங்க சார். அம்மா நேர்மன்னா என்னம்மா, நேர்மன்னா ஆமாம்பா, அடரா ஒரு பிராண்டாவே ஆக்கிட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் என்ன சொல்ல வரேன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க தொழில் நல்லா போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்க பிசினஸ் சூப்பரா போகுது, நல்லா போகுது. ஆனா அது இன்னும் நல்லா போகணும்னா கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி விளம்பரங்களில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு விளம்பரமா அழகா பண்ணி, யார் பேச்சையும் கேட்காதீங்க. ஒரு பிசினஸ் நல்லா ஆகணும்னு நீங்க நினைச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க, நல்லா இருவீங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த ஒரு காரியத்தை சிறப்பா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதை உங்க கையால செய்யுங்க. உங்களாலேயே அதை செய்ய முடியலன்னா இன்னொருத்தண்ட கொடுத்து அவன் சிறப்பா செய்வான்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம்? சோ அதனால அழகா பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பிரமாதம். ஒரே டடடன் டடடன் அதே மாதிரிதான் ஒரே சேனல். என்ன சேனல்? நம்ம சேனல் மட்டும்தான். எல்லா தலைவலியும் நீங்கிரும். நம்ம சேனல் பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட். ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள். தமிழ்நாட்டில் இங்க மட்டும்தான் விஷ்ணுமாயாக்கு இவ்வளோ பெரிய சன்னிதானம் இருக்கு. விஷ்ணுமாயா பார்க்க யாரும் இன்னைக்கு கேரளா செல்ல வேண்டாம், தமிழ்நாட்டுக்கே வந்தா போதும். ஸ்ரீமடத்துக்கு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.